ஒருத்தரோட தலையை வெட்டி எடுத்து இன்னொருத்தரோட உடல்ல இணைக்க போறாங்க. அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. உண்மையாவே இப்படி செய்யறது சாத்தியமா? இப்படி செய்யறதுனால என்னென்ன சிக்கல்லாம் இருக்கு? ஒருவேளை அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டாலும் அதுக்கப்புறம் தன்னோட தலைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உடலோட வாழ போகிற அந்த நபர் எவ்வளவு சிக்கல்களை சமுதாயத்தில் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். முதல்ல ஏன் இதை செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயிர்மை. இது ஒன்றும் இப்போ ஆரம்பித்த விஷயம் இல்லை. பல காலமாகவே மருத்துவர்கள் இதை பற்றின விவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. 1908 ஒரு நாய்க்கு இதை பண்ணியிருக்காங்க. ஒரு நாயோட தலையை எடுத்து இன்னொரு நாய்க்கு பொருத்தி பார்த்துருக்காங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. நாய் இறந்து போயிடுச்சு, உடனே இறந்து போயிடுச்சு. 1954 ரஷ்யன் சர்ஜன் ஒருத்தர் இதே மாதிரி ஒரு நாயோட முன்னங்கால்களையும் தலையையும் எடுத்து இன்னொரு நாய்க்கு பொருத்திருக்காரு. ஒரு சில மணி நேரங்கள்லேயே அந்த நாய் இறந்து போயிடுச்சு, அதுவுமே சக்ஸஸ் ஆகலை. அதே மாதிரி 1970களில் ரீசஸ் மங்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குரங்கு ஒரு குரங்கோட தலையை எடுத்து இன்னொரு குரங்குக்கு மாற்றி வச்சுருக்காங்க. 8 நாளைக்கு அந்த குரங்கு உயிரோடு இருந்திருக்கு. அதோட உணர்திறன்கள் தெளிவாக இருந்திருக்கு, நல்லா காது கேட்டிருக்கு, சுவையை அதால் உணர முடிஞ்சிருக்கு, முகர முடிஞ்சிருக்கு. இந்த உணர்திறன்கள்லாம் தெளிவாக இருந்தாலுமே அதால் முழுக்க பேரலைஸ் ஆகி, அதாவது தலைக்கு கீழே உடம்பு முழுக்க பேரலைஸ் ஆகி தான் இருந்திருக்கு. ஏன்னா இதை இணைச்சி அவங்க அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, முதுகு தண்டுவடம், அதை சரியாக இணைக்க முடியல அப்படின்றதுனால அது பேரலைஸ் ஆகி தான் இருந்திருக்கு. 8 நாளைக்கு அப்புறம் உடம்போட இம்யூன் சிஸ்டம், அதாவது அந்த தலைக்கு சொந்தமான இம்யூன் சிஸ்டம் அந்த உடம்பை ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த குரங்கு இறந்து போயிடுச்சு. அப்புறம் ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட டாக்டர் ரென்னு ஒருத்தர் எலிகளை இதே மாதிரி ஒரு எலியோட தலையை கட் பண்ணி இன்னொரு எலியோட உடம்புல பொருத்தி செஞ்சிருக்காரு, சர்ஜரி பண்ணியிருக்காரு. அதில் கொஞ்சம் ஒரு சக்ஸஸ் ரேட்டும் அடைஞ்சிருக்காரு. அது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக அவர் இது மாதிரி 1000 எலிகளை மறுபடியும் தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அவர் எத்தனை சர்ஜரி பண்ணாலுமே எல்லா எலிகளுமே ரொம்ப நாளைக்கெல்லாம் உயிரோட வாழல. கொஞ்ச நாள் மட்டும் அவர் கொடுத்த சப்போர்ட் மூலமாக உயிரோடு இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி நிறைய எலிகளை சர்ஜரி பண்ணதுனால அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, ஒரு வெள்ளை எலியோட தலையை கொண்டு போய் கருப்பெலிக்கு பொறுத்துறது, கருப்பெலியோட தலையை கொண்டு வந்து வெள்ளை எலிக்கு பொறுத்தது, இப்படி கலர் டிஃப்ரென்சியேஷன் உள்ள எலிகளோட தலையை கூட மாற்றி பொருத்தி நிறைய ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படி பண்ணது மூலமாக இந்த தலைமாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான நிறைய குறிப்புகள் கிடச்சிருக்கு. ஆனால் அதுலேயுமே எதுவும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் இப்போ ரீசெண்டாக சர்ஜியா கனவிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூராலஜிஸ்ட் டாக்டர், அவர் இது சம்மந்தமாக நிறைய பேசி நிறைய ஆய்வுகள் பண்ணி நிறைய சர்ஜரிஸ்லாம் பண்ணி அதிகப்படியாக இதை வெளியில் பேசினதுனால இப்போ ரீசெண்டாக அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்காரு. அவர் இந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் பண்ணியிருந்தாலும் குறிப்பாக ஒரு முக்கியமான சர்ஜரி பேசப்படுது. ஒரு குரங்கோட தலையை எடுத்து இன்னொரு குரங்குக்கு அவர் மாற்றி வச்சிருக்காரு. அப்படி மாற்றி வச்ச குரங்கு ஒரு நாள் கூட உயிரோட இல்லை, ஒரு 20 மணி நேரத்துலேயே அது இறந்து போயிடுச்சு. அது அப்படி ஒரு வேளை அதிக நாள் உயிரோடு இருந்திருந்தாலுமே அது முழுக்க கழுத்துக்கு கீழே பேரலைஸ்டான நிலையில், முடங்கி போன நிலையில் தான் வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் எல்லா உறுப்புகளையும் அந்த பிளட் வெசல்ஸை இதெல்லாம் இணைக்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்துருந்தாலும் அவருக்கு அந்த தண்டுவடத்தை எப்படி இணைக்கணுன்ற பெரிய ஐடியா இல்லை. அந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை எப்படி இணைக்கணுன்ற ஐடியா இல்லை. அதனால அந்த குரங்குக்கு உடம்புக்கு அந்த கழுத்துக்கு கீழே உடம்பு முழுக்க முடங்கி போன நிலையில் தான் வாழ்ந்திருக்கு. அதுவும் 20 மணி நேரமே வாழ்ந்துட்டு இறந்து போயிடுச்சு. ஆனால் அவர் இதையே ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்கிறாரு. பொதுவாகவே இந்த மாதிரி உறுப்புகளை மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணுறது நடந்துகிட்டு தான் இருக்குது. கிட்னியை மாற்றி வைக்கிறது, கல்லீரலை மாற்றி வைக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி சுலபமான ஒரு விஷயம் இல்லை இப்படி தலையை மாற்றி இன்னொருத்தவங்களுக்கு வைக்கிறது அப்படின்றது. ஏன்னா இப்போ வேற ஒரு உறுப்பை மாற்றி வைக்கும்போது பிளட் வெசல்ஸை சரியாக இணைக்கணும், டிஷ்யூஸை சரியாக இணைக்கணும். ஆனால் அதுவுமே பயங்கரமான டிஃபிகல்ட்டிஸ் நிறைஞ்ச ஒரு சர்ஜரி தான். இருந்தாலும் அந்த அளவுக்கு இந்த தலை மாற்றுறது ரொம்ப சுலபம் இல்லை, அதை விட பயங்கர கஷ்டம். ஏன்னா இப்போ தலையை மாற்றி ஒருத்தவங்களுக்கு வைக்கிறோன்றும் போது உடம்புக்கும் தலைக்கும் கனெக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த கழுத்து இந்த இடத்துல கட் பண்ணி தான் மாற்ற போகிறாங்க. இந்த கழுத்து பகுதியில் பயங்கர சிக்கலான நரம்பு மண்டலம் இருக்குது. அந்த நரம்பு மண்டலத்தை கட் பண்ணணும், இன்னொருத்தவங்களுக்கு அதை சரியாக இணைக்கணும். அதே மாதிரி பிளட் வெசல்ஸ் நிறையா இருக்குது, அதை சரியாக இணைக்கணும். மூளைக்கு போகக்கூடிய முக்கியமான பிளட் வெசல்ஸ் எல்லாமே இங்கே தான் போயிட்டுருக்கு, அதை இணைக்கணும். அடுத்தது நம்மளோட உணவு குழாய் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. அந்த உணவு குழாயை கட் பண்ணால் அந்த உணவு குழாய் இன்னொரு இடத்துல அதை வைக்கும்போது சரியாக இணைக்கணும். மூச்சு குழாயுமே இது வழியாக தான் போயிட்டுருக்கு, ட்ராக்கியான்னு சொல்லுவோம். அந்த மூச்சு குழாயுமே இன்னொரு இடத்துல சரியாக இணைக்கணும். இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கடந்து உள்ளே போனோம்னா முதுகோட அந்த முதுகு எலும்பு இது வழியாக தான் போயிட்டுருக்கு. அந்த எலும்பையும் கட் பண்ணி இன்னொருத்தவங்க மாற்றி வச்சு அந்த எலும்புகளையும் இணைக்க வேண்டியது இருக்குது. அந்த முதுகு எலும்புக்கு உள்ளுக்குள்ளே முதுகு தண்டுவடம் இருக்குது, நம்மளோட ஸ்பைனல் கார்டு இருக்குது. அந்த ஸ்பைனல் கார்டை இது வரைக்கும் எப்படி இணைக்கணுன்ற ஐடியாவே நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா அது அவ்வளவு சிக்கலான ஒரு அமைப்பு. நம்மளோட கழுத்துக்கு கீழே மட்டும் இல்லை, எல்லா ஒட்டுமொத்த உடம்போட ஃபங்க்ஷனையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூளையிலேருந்து சிக்னல்ஸை மற்ற உடம்புக்கும் உடம்போட மற்ற பகுதியிலேருந்து சிக்னல்ஸை மூளைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அந்த பகுதி அங்கே தான் இருக்குது. அதையுமே கட் பண்ணி எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு அதை கரெக்டாக இணைக்கணும். அவங்களோட அந்த சரியான பகுதியோட, அந்த நர்வஸ் சிஸ்டத்தோட அந்த சரியான பகுதியோட இந்த தலையோட பகுதிகளை இணைக்கணும். இதனால தான் இது அவ்வளவு கஷ்டமான ஒன்றா கருதப்படுது. ஆனால் இது வரைக்கும் மனிதர்கள் அல்லாத மற்ற உயிரினங்களில் மட்டுமே செய்யப்பட்டு அதுலேயுமே முழுசாக ஒரு சக்ஸஸ் ரேட்டை பார்க்காத இந்த
சர்ஜரியை பிரெயின் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி ரோபோட்டிக் ஆர்ம்ஸை பயன்படுத்தி அது மூலமாக மனிதர்களுக்கே இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ரொம்ப மைன்யூட்டான ஒரு சர்ஜரி அப்படின்றதுனால இதில் மனிதர்களோட தவறுகள் ஹியூமன் எரர் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதில் ரோபோட்டிக் ஆர்ம்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் ரோபோட்டிக் ஆர்ம்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக சரியான கோடிங்கை கொடுத்து கரெக்டாக அந்த சர்ஜரியை மனிதர்கள் செய்கிறத விட இன்னும் ஃபாஸ்ட்டாக, ஏன்னா இது அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு சர்ஜரி, அதனால் இன்னும் அதை எவ்வளோ சீக்கிரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரோபோட்ஸை பயன்படுத்தி செய்யும் போது அதை இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியும், இன்னும் அக்யூரேட்டாகவும் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த சர்ஜரிக்கு ரோபோட்டிக் ஆர்ம்ஸை இன்க்ளூட் பண்ணி மனிதர்களை தவிர்த்துட்டு கோடிங் மூலமாகவே இதை சக்ஸஸாக செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. மற்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைலாம் ஏன் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒருத்தரோட தலையே இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி வைக்கணும்னா இந்த அறுவை சிகிச்சை ஏன் செய்கிறாங்க, யாருக்கு இது செய்யப்படும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு கழுத்துக்கு கீழே மொத்த உடம்புமே நரம்பு மண்டல பாதிப்பு மாதிரி ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு முடங்கி போன நிலையில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களை அதுலேருந்து சரி பண்ணவே முடியாது, மீட்கவே முடியாதுன்ற சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு டெர்மினல் கேன்சர்ஸ் இருந்து ரொம்ப முத்தின நிலையில் கேன்சர் இருந்து கழுத்துக்கு கீழே உள்ள மொத்த பகுதியிலையும் கேன்சர் பரவி அவங்கள அதுக்கப்புறம் குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்களோட மொத்த பாதிப்புமே உடலில் தான் இருக்கும், தலையில் எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட உடம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு வேற ஒரு உடம்பை கொண்டு வந்து வைக்கிறது மூலமாக அவங்களை காப்பாற்ற முடியும், அவங்களுக்கு மறுவாழ்வை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா அந்த உடம்பை கொடுக்க போகிற பேஷண்ட் எப்படி இருப்பாங்க, அவங்க இன்னொரு உயிரோட வாழக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவங்களோட லைஃபே போயிடும் இல்லையா அப்படின்னு நினச்சா அப்படி இல்லை. அந்த உடம்பை கொடுக்க போகிற அந்த பேஷண்ட்டு பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பிரெயின் டெட் ஆன பேஷண்ட் கோமா ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஸ்டேஜில் போய் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா திரும்ப அவங்க உயிரோட வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கோமா ஸ்டேஜில் இருக்கவங்க கூட ஏதோ ஒரு கட்டத்தில் பொழைச்சி வந்துருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் பிரெயின் டெட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க டெட்டுன்னு தான் அர்த்தம். கிட்டத்தட்ட அவங்கள சரியான வென்டிலேஷன்லாம் கொடுக்காம அப்படியே விட்டுட்டோன்னா கொஞ்சம் நாள் அவங்க இறந்தே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால உயிர் பிழைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்கள தான் பொதுவாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட உடல்நிலை எல்லாமே, அந்த இம்யூனோ சிஸ்டம் இது எல்லாமே பொருந்தி வரக்கூடிய ஒரு உடம்பு கிடச்சிச்சு அப்படின்னா அதை இந்த ரெசிபியண்ட்டுக்கு அந்த டோனரோட உடம்பை தூக்கி வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த முறை. சரி, இப்போ அதை எப்படி செய்வாங்கன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோபோட்டிக்ஸ் ஆர்ம்ஸாலான ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் மாதிரியே இன்னொரு சிஸ்டம், 2 சிஸ்டம் பக்கத்தில் வச்சுருவாங்க. இப்போது 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரெசிபியண்ட்டாக இருப்பார், இன்னொருத்தர் டோனராக இருப்பார். அந்த ரெசிபியண்ட்டுக்கு தலை நல்லா இருக்கும், ஆனால் உடம்பு முழுசாக முடங்கியிருக்கும். அந்த டோனருக்கு பிரெயின் டெட் ஆனதுனால முடங்கிற நிலையில் படுத்திருப்பார். இப்போது அவங்க 2 பேரையும் அந்த 2 சிஸ்டமுக்கு பக்கத்துலேயும் வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் 2மே ஒரே நேரத்தில் அந்த உடல்லேருந்து 2 தலையுமே பிரிக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த டோனருக்கும் சரி ரெசிபியண்ட்டுக்கும் சரி பிளாஸ்மா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அது ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்மான்னு சொல்கிறாங்க, அதை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன பண்ணுதுன்னா அந்த சர்ஜரி நேரத்தில் பிளட் காட் எதுவும் ஏற்படாமல் தடுத்துக்கும். அதே நேரத்தில் இந்த ரெசிபியண்ட்டையும் டோனரையுமே ஆக்சிஜனேட்டராக வச்சுக்கும். அப்புறம் அந்த லோ டெம்பரேச்சரில் தான் இதை பொதுவாக பண்ணுவாங்க. அப்படி லோ டெம்பரேச்சரில் பண்ணும்போது அந்த லோ டெம்பரேச்சர்லையுமே சர்ஜரி சரியாக நடக்கிறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்மா உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் லோ டெம்பரேச்சரில் வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த சர்ஜரி நடக்கும்போது முழுக்க அந்த டோனருக்கும் சரி ரெசிபியண்ட்டுக்கும் சரி அவங்களோட உடலை 5 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே தான் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 டிகிரி செல்சியஸ்ன்ற அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு லோ டெம்பரேச்சர் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா சர்ஜரி நேரத்தில் உடல் உறுப்புகள் எதுவும் டேமேஜ் அடையாமல் தடுக்கிறதுக்கும் செல் டெத்ஸை தவிர்க்கிறதுக்கும் குறிப்பாக தலையில் மூளை பகுதியை பாதுகாக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரி 5 டிகிரி செல்சியஸ்ன்ற வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக நம்ம மூளைக்கு 5 மணித்துளிகளுக்கு மேலே 5 நிமிடத்துக்கு மேலே ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கல அப்படின்னா பிரெயின் டெட் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ ரெசிபியண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மூளையெல்லாம் எந்த பாதிப்பு இல்லாமல் நல்லா தான் இருந்திருக்காங்க. அவங்களும் அந்த டோனர் இருக்காங்க இல்லையா, பிரெயின் டெட் ஆன பேஷண்ட், அந்த மாதிரி பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்டாக மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வெப்பநிலையை ரொம்ப குறைச்சி அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் ட்ராக்கியான்னு சொல்லுவோம், மூச்சுக்குழல், அதிலிருந்து செயற்கை சுவாசம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது 2 பேருக்குமே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களை ஆக்சிஜனாக வச்சுக்க முடியும். இந்த தலையை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மேலே உள்ள அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எதுவுமே ஒர்க் ஆக போகிறதில்ல. அதனால் அதை ட்ராக்கியா மூலமாக செயற்கை சுவாசம் 2 பேருக்குமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மொத்த ப்ரொசீஜரையுமே அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் செய்யறதுக்கு ஏஐ மூலமாக கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏஐ மூலமாக கோடிங் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக கிடைக்கிற கமெண்ட்ஸை வச்சு தான் அந்த ப்ரொசீஜரை செய்யும். இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி 2 தலையும் தனியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த ரெசிபியண்ட்டோட தலை இருக்கு இல்லையா, அதாவது உடலை பெறப்போகிற நபரோட தலை இருக்குல்ல, அதுலேருந்து ரத்தத்தை முழுக்க ட்ரைன் பண்ணுவாங்க. எல்லா ரத்தத்தையும் வெளியில் எடுத்துருவாங்க. ஏன்னா அப்படி ரத்தம் உள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு வேளை எங்கேயாவது ஒரு இடத்துல மைனூட்டாக கிளாட் ஆகிடுச்சுன்னா கூட திரும்ப அவங்களுக்கு ரத்தம் பிளட் சப்ளை கொடுக்கும்போது அந்த கிளாட் போயிட்டு பயங்கரமான பாதிப்பு ஏற்படுத்தலாம். குறிப்பாக மூளையிலலாம் போயிட்டு பிளட் கிளாட் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஏற்படுத்தும். இப்படி பிளட் கிளாட்டை தவிர்க்கிறதுக்காக மொத்த ரத்தத்தையும் வெளியில் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இப்போ அந்த டோனரோட தலையை தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு இனிமேல் தேவையில்லாத ஒரு பொருள்
ஆயிடுச்சு, அதை தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு இந்த ரெசிபியன்ட்டோட தலையை அப்படியே கொண்டு போய் அந்த டோனரோட உடம்புல அட்டாச் பண்ணுவாங்க. அட்டாச் பண்ணும்போது முதல்ல அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட் சர்க்குலேஷன் ஆகுது இல்லையா, அந்த சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுவாங்க. அது மூலமாக தலைக்கு தேவையான ரத்தம் சரியாக கிடைக்கப்பட்டுரும். அதனால் உள்ளுக்குள்ளே உள்ள எந்த செல்களும் அந்தளவுக்கு சீக்கிரமாக இறந்துடாமல் பாதுகாக்கப்படும். முதல்ல அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு டிஷ்யூஸாக பார்த்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மூச்சு குழாய், உணவு குழாய், அப்புறம் மைனூட்டாக இருக்கக்கூடிய மற்ற பிளட் வெசல்ஸ், டிஷ்யூஸு, இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ நர்வஸ் சிஸ்டம், இந்த ஸ்பைனல் கார்டு, இது எல்லாத்தையும், அதாவது முதுகு தண்டுவடம், இது எல்லாத்தையும் அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் இணைச்சதுக்கப்புறமா கடைசியாக ஸ்பைன் இருக்கு இல்லையா, அந்த முதுகு எலும்பு, அந்த இடத்த கரெக்டாக கட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை பொதுவாக கட் பண்ணுறதுக்கு வைரத்தாலான, டைமண்டாலான நைஃபை தான், கத்தியை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கத்தி தான் அதிகமான டேமேஜ் இல்லாமல் அதை கட் பண்ணி எடுக்கும். அதிகமான டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதிக டேமேஜ் இல்லாமல் வைரத்தால் கட் பண்ணி அதை எடுப்பாங்க. வைரத்தாலான ஒரு கத்தியால் அதை கட் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை திரும்ப ஒட்ட வைக்கணும் அப்படின்றதுக்கு மேலே அந்த இடத்துல மட்டும் லோக்கலாக அந்த எந்த இடத்த ஒட்டணுமோ அங்கே மட்டும் பாலிஎத்திலீன் கிளைகால் அப்படின்ற ஒன்றை கொடுப்பாங்க. இது அது ரெண்டும் சேர்றதுக்கு உதவி பண்ணும். அது ரெண்டுத்தையும் ஒட்டிடும். அதாவது 2 எலும்பு கட் பண்ணாங்க இல்லையா, அந்த 2 எலும்பையும் ஒட்டிடும். டோனரோடையும் ரெசிபியன்ட்டோடையும் ஒட்டி முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் மேலே ஸ்டிச்சஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த கழுத்துக்கு, அந்த தலைக்கும் உடம்புக்குமான ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இந்த ஸ்ப்ரே கொஞ்சம் நாளைக்கு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்ப்ரேயில் க்ரோத் ஃபேக்டர்ஸ்லாம் நிறையா இருக்கும், அங்கே உள்ள டிஷ்யூஸ் எல்லாம் வளர வைக்கிறதுக்கு. அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும், ஆன்டி ஃபைப்ரோட்டிக்ஸ் இருக்கும். இதெல்லாம் அந்த இடத்த ஏதாவது நுண்கிருமிகள், இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிடாமல், தையல் போட்ட இடங்களில் இன்ஃபெக்ஷன் எதுவும் உள்ளே போயிடாமல் தடுத்துக்கும். சீக்கிரமாக அந்த டிஷ்யூக்களை, அந்த தோலெல்லாம் வளர வச்சு அந்த இடத்த காயத்தை சீக்கிரம் ஆற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ரெசிபியன்ட்டோட தலை இருக்கு இல்லையா, இது புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற அந்த உடம்பை ரிஜெக்ட் பண்ணிடாமல் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வேற ஒரு அந்நிய பொருள் அப்படின்னு நினச்சி, ஃபாரின் பாடின்னு நினச்சி அதை போய் தாக்கி அழிச்சிடாமல், இது பொதுவாக எந்த உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சையுமே கொடுக்கப்படுறதான், அதை கொடுத்து அந்த மாதிரி எதுவும் ரிஜெக்ஷன் உடனடியாக ஏற்பட்டுறாமல் தடுத்து வச்சுப்பாங்க. இந்த நிலையிலேயே கிட்டத்தட்ட 4 வாரத்துக்கு, அதாவது 1 மாதத்துக்கு எந்த விதமான அசைவும் இல்லாமல், சுயநினைவு கூட இல்லாமல் கோமா ஸ்டேஜில் அந்த பேஷண்ட்டை வச்சுருப்பாங்க. தலையும் உடம்பும் வேறு வேறு நபரோடது. ஸோ அது ரெண்டும் ஒட்டணும், எல்லாம் ஒன்றா சேரணும், டிஷ்யூஸ், நர்வ்ஸ் எல்லாமே ஒன்றா வந்து இணையணும் அப்படின்னா அதில் பெரிய அளவில் அசைவு இருக்கக்கூடாது. பொதுவாகவே நம்மளோட எலும்புகளுக்கு எல்லாத்துக்குமே கட்டு போடுறதுலாம் கூட அந்த மாதிரி அசைவு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றா சேர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அப்படின்றதுனால தான் 1 மாதம் இந்த ஸ்டேஜ்லேயே இருந்தாங்க அப்படின்னா உடம்புல உள்ள நர்வ்ஸு, அந்த பிளட் வெசல்ஸு, டிஷ்யூஸு, போன், இது எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு ஒன்றா சேர்ந்துடும். 1 மாதத்துக்கு அப்புறம் தான் பேஷண்ட் கண் விழிப்பாங்க. இந்த 1 மாத காலத்துக்கும் பேஷண்ட்டை ஃபுல்லாக அப்சர்வேஷன்லேயே வச்சிருப்பாங்க. ஏதாவது டிஷ்யூஸ் ரிஜெக்ஷன் இருக்கா, அந்த இம்யூன் சிஸ்டம் போயிட்டு உடம்பு ஏதாவது ரிஜெக்ட் பண்ணுதா அப்படின்றலாம் பார்த்துக்கிட்டு, அந்த டிஷ்யூஸ் க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குது, உள்ளுக்குள்ளே அந்த எப்படி சேருது, இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் பேஷண்ட் கண் விழிச்சதுக்கப்புறம் உடனே அவரை எழுந்திரிச்சு நடக்க அனுமதிச்சிட மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவர் அந்த ஸ்டேஜ்லேயே வச்சிருந்து எல்லாமே கரெக்டாக செயல்படுது, எல்லாம் கரெக்டாக இணைஞ்சிருச்சு அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா அவரை நடக்க அனுமதிப்பாங்க. அதுவுமே எடுத்தோன்னே நீங்கள் நடங்க அப்படின்னு விட்டுற முடியாது. ஏன்னா மொத்தமாகவே அவர் வச்சிருக்க அவரோட தலையே வேறு, மொத்த உடம்புமே இப்போ வேறு, ஒரு புது உடம்புக்கு அவர் அடாப்ட் பண்ணும். அப்படி அடாப்ட் பண்ணுறதுக்காக அவரை ஃபிசிக்கலாகவும், மென்டலாகவும், சைக்காலஜிக்கலாகவும் நிறைய ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கல அப்படின்னா அந்த அடாப்ட் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ வரைக்கும் இது எல்லாமே தியரட்டிக்கலாக தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே மொத்தமாக சரி பண்ணி இப்படி ஒரு ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் மூலமாக ஒரு தலையை மாற்றி வைக்கிற அளவுக்கு இதை கொண்டு வரதுக்கு இன்னும் 8 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இது யாருக்குமே செய்யப்படல, தியரியாக தான் இருக்குது. சரி, இப்போது இந்த மாதிரி செய்யறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போது எனக்கு ஒரு கல்லீரல் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு கல்லீரலை வாங்கி வைக்கும்போது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிறுநீரகத்தை மாற்றி வைக்கும்போது எனக்கு ஒரு சிறுநீரகத்தை மற்றவங்க கொடுக்குறாங்கன்னா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போது என்னோட மொத்த வாழ்க்கையோட தகவல்கள் முழுக்க என்னோட மூளையில் தான் நிறைஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த மூளை தான் நான். மூளையை யாருக்கும் மாற்றி வைக்க முடியாது, மூளை தான் நான். அப்படின்னா அந்த தலையோடு சேர்ந்த அந்த மூளை தான் நான்கும் போது எனக்கு இன்னொருத்தரோட உடலை எடுத்து வைக்கிறாங்கங்கும் போது அது எப்படி தலைமாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்ல முடியும்? உடல் மாற்று அறுவை சிகிச்சைன்னு தானே சொல்லணும். சரி, இப்போ இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு பார்ப்போம். வாழ்க்கை முழுக்க ஒரு நபர் கடினமான வேலைகளை மட்டுமே செஞ்சு பழக்கப்பட்டிருக்காரு. அவரோட உடல் உறுப்புகள் முழுக்க அந்த கடினமான வேலைக்கு தகுந்த மாதிரியே அடாப்ட் ஆகியிருக்கு. அந்த நபருக்கு பிரெயின் டெட் ஆகிருக்கு. அதனால் அவர் இப்போ டோனராக இருக்கார். அவரோட உடலை அவர் கொடுக்க ரெடியாக இருக்கார். அதாவது அவரோட உடலை எடுத்து வைக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இன்னொரு நபர் ரெசிபியண்ட்டாக இருக்கார்ல, தேவைப்படுது இல்லையா உடல், அந்த நபர் வாழ்க்கை முழுக்க ரொம்ப மென்மையான வேலைகளையே செஞ்சு பழக்கப்பட்டவர். அவரோட உடல் அதுக்கு மட்டுமே அடாப்ட் ஆகிருக்கும். அந்த உடலை இயக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான சிக்னல்ஸ் தான் மூளையில் இருக்கும். இப்போ இந்த நபருக்கு அந்த கடினமான வேலைகளை மட்டுமே செஞ்சு பழக்கப்பட்ட நபரோட உடலை கொண்டு வந்து மாற்றி வைக்கும்போது இந்த மூளையால் எப்படி அந்த உடலை கையாள முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி முன்வைக்கிறாங்க. அவர் கண்முழிச்சு பார்க்கும்போது இது நம்மளோட உடம்பு இல்லை அப்படின்றத கூட அவர் ஒரு கட்டத்தில் ஏற்றுப்பாருன்னு வச்சுப்போம். ஆனால் அவரோட மூளை எப்படி இந்த உடலை செயல்பட வைக்கும், கடினமான வேலைகளை மட்டுமே செஞ்சு பழக்கப்பட்ட அந்த உடலுக்கு எப்படி அந்த மூளை அடாப்ட் ஆகும் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறாங்க. சரி, இதை கூட காலகாலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி, ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக மென்டலாக பயிற்சி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுப்போம். இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது. என்னன்னா இப்போ வரைக்கும் இந்த ஸ்பைனல் கார்டை எப்படி கொண்டு போய்
சரியாக சேர்க்கணும், எப்படி ஒரு ஸ்பைனல் கார்டையும் இன்னொரு ஸ்பைனல் கார்டையும் சேர்க்கணுன்றது நமக்கு தெரியாது. சமீபத்தில் ஒரு குழந்தைக்கு இந்த ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகிருந்துச்சான். அந்த டேமேஜை சரி பண்ணி வந்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும், டேமேஜை தான் சரி பண்ணியிருக்காங்க. மொத்த ஸ்பைனல் கார்டுமே கட் ஆகி அந்த கட்டை திரும்ப 2 கட்டையுமே மறுபடியும் ஒன்றா சேர்த்ததில்லை. இது வரைக்கும் அப்படி எப்படி செய்யணுன்றதே நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது ஒரு நபரோட ஸ்பைனல் கார்டையே கட் பண்ணி அவருக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு நபரோட ஸ்பைனல் கார்டோட அதை இணைக்கணும். அது எப்படின்னு இப்போ வரைக்கும் நமக்கு ஐடியாவே கிடையாது. அதனால அது ரொம்ப கஷ்டம், அப்படி செய்ய முடியாது. அப்படியே நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலும் ஸ்பைனல் கார்டுன்றது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலோட எல்லா கட்டுப்பாடையுமே வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சர்ஜரி செஞ்சு முடிச்சு அந்த நபர் எழுந்து நடமாடும் போது யூரின் போகிறது, கை காலை அசைக்கிறது, மோஷன் போகிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் சின்ன டேமேஜ் ஏற்பட்டுருச்சுன்னா கூட அதெல்லாம் சிக்கலில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கண்ட்ரோலாக இல்லாமல் அன்கண்ட்ரோலபுளாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சர்ஜரி ஜெயிச்சாச்சுன்னு சொல்லுவீங்க, ஆனால் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பைக் 2 பைக் இருக்குது, ரெண்டுமே வெவ்வேறு கம்பெனி பைக்குன்னு வச்சுப்போம். அந்த 2 வெவ்வேறு கம்பெனியோட பைக்ஸோட பார்ட்ஸை எடுத்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சிடுறீங்க. வச்சுட்டு பாருங்கள், அந்த பைக்கோட பார்ட்ஸை எடுத்து நான் இதுக்கு பொருத்திட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக பொருத்தி காமிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்க முடியும். ஆனால் நீங்கள் எப்போ சாவியை போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஒருவேளை அந்த பைக்கே வெடிச்சு எக்ஸ்ப்ளோட் ஆகி வெடிச்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்கன்றதே உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த நபர் எழுந்து அன்றாட வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார் இல்லையா, அப்போ தான் அந்த சர்ஜரியில் எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்குன்றதே உங்களுக்கு தெரிய வரும்ன்றதை சொல்கிறாங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை செய்ய முடியுமா முடியாதா, செய்கிறது சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எலான் மஸ்கோட நியூராலிங்க் கம்பெனி ஒரு சிப்பை மனிதனோட மூளையில் பொருத்தி இதே மாதிரி உடல் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே ரோபோட்டிக் ஆர்ம்ஸை பயன்படுத்தி சிப்பை பொருத்தி அவங்கள செயல்பட வைக்க முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கம்ப்யூட்டரில் பிரதிபலிக்க வைக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். அந்த வீடியோ இந்த கார்டில் இருக்குது, வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.